Hi guys, I'm Nivita. இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு Cos2Aக்கு வந்துட்டு 4 ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம டிரைவ் பண்ண போகிறோம். எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் Cos2Aக்கு தான் கண்டுபிடிக்க போகிறேன். பிஃபோர் தட் நமக்கு Cos A plus Bக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. Cos A plus Bயோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா Cos A Cos B Cos A Cos B minus Sin A Sin B. ஓகேவா? ஸோ ஆக்சுவலி இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா காஸ் வந்து ஒரு அன்ஃப்ரெண்ட்லி ஃபங்க்ஷன், அது வந்து யார் கூடயுமே சேராது. ஸோ அதனால தான் உங்களுக்கு என்ன இருக்குன்னா காசுன்னு வந்தால் காஸ் கூடயே வருது, சைனுன்னு வந்தால் சைன் கூடயே வருது. அது மட்டும் இல்லாமல் அன்ஃப்ரெண்ட்லி ஃபங்க்ஷனுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ளஸ் வரும்போது இங்கே மைனஸ் வருது. சரியா? அன்ஃப்ரெண்ட்லி ஃபங்க்ஷனால தான் ப்ளஸ் வரும்போது இங்கே மைனஸ் வருது. அந்த மாதிரி நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா Cos2Aவை Cos A plus Aன்னு எழுதலாமா? ஓகே, நான் இது எப்படி எழுதுறேன்னா Cos A plus Aன்னு எழுதுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம பிக்கு பதிலாக என்ன போடலாம், ஏங்கிறத போடலாம். ஓகே, பி ஆங்கிளுக்கு பதிலாக நம்ம ஏ ஆங்கிள் போடலான்னு அர்த்தம். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா Cos A பிக்கு பதிலாக ஏ ஆங்கிள் போடுறேன், மைனஸ் சைன் ஏ பிக்கு பதிலாக ஏ ஆங்கிள் போடுறேன். ஓகே, பிக்கு பதிலாக என்ன போடுறேன், ஏ ஆங்கிள் போடுறேன். அப்போ ஆப்வியஸ்லி என்னோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும், Cos2Aவோட வேல்யூ Cos A இன்ட்டு Cos A வந்து Cos ஸ்கொயர் ஏன்னு வரும், மைனஸ் Sin A இன்ட்டு Sin A வந்து Sin ஸ்கொயர் ஏன்னு வரும். ஸோ நமக்கு என்னது, இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. ஓகேவா? இது வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்மக்கிட்ட ஒரு ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டி இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா Sin ஸ்கொயர் ஏ பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஏ is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த சைன் ஸ்கொயர் ஏ இருக்கு இல்லையா, அதை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிறேன். அப்போ சைன் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வருமா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்கிற சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக நான் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறேன். அப்போ Cos2Aவோட வேல்யூ எனக்கு என்ன வரும்னா காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஆஃப் 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். அப்போது காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் உள்ளே போயிடுச்சுன்னா -1, இந்த மைனஸும் உள்ளே போயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன வரும், ப்ளஸ்ன்னு வரும், ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும். காஸ் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் ஏவோட வேல்யூ 2 காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் 1 அப்படின்னு வந்திருக்கும். திஸ் இஸ் Cos2Aன்னு வரும். சரியா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எத்தனாவது, செகண்ட் ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியிலேருந்தே இந்த காஸ் ஸ்கொயர் ஏவை இங்கே கொண்டு வரேன். காஸ் ஸ்கொயர் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவை இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்னா Cos2A இஸ் ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏ மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். அப்போது இங்கே என்ன இருக்குது, 2 சைன் ஸ்கொயர் இருக்குது, அது ரெண்டுமே மைனஸில் இருக்குது, அதனால் -2 சைன் ஸ்கொயர் ஏன்னு வரும். இது வந்துட்டு Cos2Aவோட ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்மளோட தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா Cos2Aக்கு வந்து Cos A ப்ளஸ் ஏன்னு எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஆக்சுவல் ஃபார்முலா. Cos A plus Bக்கு வந்து Cos A Cos B மைனஸ் Sin A Sin Bன்னு வரும். அதுக்கப்புறம் Cos A plus Aன்னு எழுதும்போது நம்ம B ஆங்கிளுக்கு பதிலாக A ஆங்கிளில் சப்ஸ்டிடியூட் பண்ணி Cos2A is equal to Cos ஸ்கொயர் A மைனஸ் Sin ஸ்கொயர் Aன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபர்ஸ்ட் ஃபார்முலா நம்ம டிரைவ் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம்னா சைன் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏவும் காஸ் ஸ்கொயர் ஏக்கு பதிலாக 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏவும் நம்ம ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட் பண்ணி மீதி 2 ஃபார்முலாவை நம்ம என்ன பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம். சரியா? இப்போ நம்ம இன்னும் வந்துட்டு ஃபைனலாக ஒரே ஒரு ஃபார்முலா கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இந்த ஈக்குவேஷனை முதல்ல எடுத்துக்கிறேன். அதாவது Cos2Aவோட ஈக்குவேஷன் என்னது, Cos2A is equal to Cos ஸ்கொயர் A மைனஸ் சைன் ஸ்கொயர் A அப்படின்றது இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காஸ் ஸ்கொயர் ஏவை வெளியில் எடுத்துக்கிறேன். அப்போ காஸ் ஸ்கொயர் ஏவை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் A பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு வரும்.
ஓகே, அதாவது இப்போ நீங்க வந்துட்டு இங்க காஸ் ஸ்கொயரேவே வெளியில எடுக்கிறீங்க. ஓகேவா? இந்த இடத்துல வெளில எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருந்து நீங்க ஈஸியா எடுத்துருவீங்க காஸ் ஸ்கொயர் ஏ. ஆனா செகண்ட் டேர்ம்ல உங்களுக்கு காஸ் ஸ்கொயர் ஏவே இல்லை. அப்ப என்னதான் பண்ணுவீங்க அப்படின்னா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை காஸ் ஸ்கொயர் ஏன்னு பண்ணிருப்பீங்க இல்லையா? காஸ் ஸ்கொயர் ஏ divided by cos square a multiply and divided by cos square a ன்னு பண்ணி இந்த cos square a வும் இந்த cos square a வும் வெளியில எடுத்தீங்கன்னா 1 minus sin square a by cos square a ன்னு வரும் இல்லையா? cos square a வெளியில எடுத்துட்டீங்கன்னா 1 minus sin square a by cos square a ன்னு வந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி மாறி இருக்கும்னா இந்த sin square a by cos square a நான் எப்படி எடுத்துக்கிறேன்? tan square a ன்னு எடுத்துக்கிறேன். இந்த cos square a நான் 1 by secant square a ன்னு எடுத்துக்கிறேன். 1 by secant square a 1 minus tan square a ன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா sin square a by cos square a நம்ம tan square a ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த cos square a நம்ம 1 by secant square a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. 1 plus tan square a ஓட ஃபார்முலா என்னது? secant square a. அதனால நான் secant square a எப்படி மாத்திக்கிறேன்னா 1 plus tan square a மாத்திக்கிறேன். அப்போ 1 minus tan square a divided by 1 plus tan square a ன்னு வருது. ஓகேவா? The thing what I'm trying to tell you is cos2a க்கு வந்து இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 minus tan square a divided by 1 plus tan square a அப்படிங்கிறது. அது எப்படி வந்ததுன்னா நம்ம கிடைச்ச cos square a minus sin square a எடுத்துட்டோம். multiply and divided by cos square a ன்னு பண்ணோம் sin square a க்கு. அதுக்கப்புறம் cos square a நம்ம வெளியில எடுக்கும்போது 1 minus ஏன்னா இங்க இருக்கிற cos square a எடுத்துருவோம், இங்க இருக்கிற cos square a எடுத்துருவோம். மீதி என்ன இருக்கும்? 1 minus sin square a by cos square a ன்னு இருக்கும். இப்போ cos square a இங்க இருக்கிற cos square a நம்ம 1 by secant square a ன்னு எழுதலாம். into 1 minus tan square a ன்னு வருது. இப்போ 1 minus tan square a divided by secant square a நம்ம எப்படி எழுதலாம்? 1 plus tan square a ன்னு எழுதலாம். ஸோ cos2a ஓட இன்னொரு ஃபார்முலா இது. Thank you for watching.